رسول الله اللهم رب داود التام والصلاة القنوات محمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. وقال الله تعالى أيضا: وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. عن عمر رضي الله عنه قال: عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكهها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்தாலும் ஏக வல்லவன் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அந்த ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முழு மனித கோடிக்கும் நேர்வழி காட்டியாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹூன்கள், நல்லோர்கள், கியாமத் நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின், புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் எண்ணத்தோடு அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா தருணங்களிலும் படைத்தவன் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், என்னென்ன காரியங்கள் செயல்களை செய்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை அதே போல மௌத்துக்கு பின்னால் உள்ள மறு உலக வாழ்க்கை இரண்டும் சந்தோஷமானதாக சுபீட்சமானதாக மாறும் என்று சொல்லி ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறதோ, அப்படியான அமல்களை செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்துக்கொள்ளும்படியும், என்னென்ன காரியங்கள் செயல்களை செய்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்லாது மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த அதாவது மறு உலக வாழ்க்கையும் தோல்வி மிக்கதாக கஷ்டம் நிறைந்ததாக ஆகிவிடும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறதோ, அப்படியான சகல அம்சங்களிலிருந்தும் முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு உலகத்திலே மனிதர்களை பல விதங்களிலே அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் மனிதன் சிறந்தவன். மனிதன் அல்லாஹ்வை ஏற்று அந்த ஈமானோடு இபாதத் செய்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அமல் செய்து உலகத்தினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டு அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழும் மனிதர்களில்
அல்லாஹ் பலரையும் பல விதங்களிலே கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில ரகசியமான அமல்கள், அல்லாஹுக்கு பொருத்தமான இந்த இபாதத்துக்கள், அது சில வேளை மனிதனுக்கு தெரியாமல் இருக்கும் அது எது என்று. ஆனால் அந்த அமல்களை அல்லாஹ் சில நேரம் எல்லாவற்றையும் அல்லது சிலவற்றை பொருந்திக் கொள்வான். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு உலகத்திலே மனிதர்களாக அனுப்பப்பட்டவர்களில் தலை சிறந்தவர்களாக, அல்லாஹ் உன்னதமானவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மனிதர்களாக அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்த நிறைய அம்சங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப அமைந்திருந்தன. ஆகவே அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தான், அங்கீகரித்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தன்மைகளிலே மனிதர்களுடைய இருக்கக்கூடிய நல்ல பண்புகளிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு பண்பு இருக்கிறது, ஒரு சிஃபத் இருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பண்புகளிலே ஒன்றுதான், அதாவது அல்லாஹ் பொறுமையாளன், சகிப்புத்தன்மை கொண்டவன். அல்லாஹ்வினுடைய தன்மைகளிலே ஒன்றுதான் அல்லாஹ் பொருந்திக் கொள்பவன், பொறுத்து கொள்பவன். கண்ணியமானவர்களே, இந்த விசேடமான தன்மையை அல்லாஹ் முதலாவதாக எதிர்பார்த்தது அல்லாஹ் தெரிவு செய்த மனிதர்களாகி அந்த நபிமார்கள், அந்த உத்தம தூதர்கள். மனிதர்கள் என்று சொன்னாலும் அவர்களிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற அந்த ரசூல்மார்களிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்த்தான். அந்த தன்மை சரியாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில் சோதனை செய்தான். உலகத்தில் நடக்கிற பரீட்சைகளை போல எக்ஸாம் நடக்குது. பாடசாலையில், ஏனைய இடங்களில் பல தரப்பட்ட தலைப்புகளிலே பரீட்சை நடத்துவார்கள். பரீட்சை நடாத்தப்படுவதன் நோக்கம் யாரையும் கஷ்டப்படுத்துவதல்ல. மாணவர்களுக்கு சில நேரம் அது பாரமாக இருக்கும். அடிக்கடி எக்ஸாம் வருவது, அடிக்கடி பரீட்சை முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. பாடங்களுக்கு தயாராக வேண்டும், அதற்காக வேண்டி தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படியான சூழ்நிலைகள் வருவதெல்லாம் மாணவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பரீட்சை தருவது, அதாவது நியமிக்கப்படுவதெல்லாம் இந்த பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்று நான் வெற்றியடைய வேண்டும், சித்தியடைய வேண்டும். ஆகவே அதற்காக வேண்டி என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் மாணவன் சிந்திக்க வேண்டுமே தவிர, இதனை ஒரு கஷ்டமாக, பாரமாக, சிரமமாக இதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் பரீட்சையிலே தோல்வி அடைந்து விடுவான். காரணம், அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்வினுடைய சுன்னாவிலே உயர்ந்த ஒரு பண்புதான், அல்லாஹ் அந்த நபிமார்களை பலவிதமான பரீட்சைகளை கொண்டு சோதித்தான். சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் வந்த அனைத்து நபிமார்களையும், அனைத்து ரசூல்மார்களையும் அல்லாஹ் பல விதமான சந்தர்ப்பங்கள், பல வகையான வடிவங்கள், பல வகையான தோற்றங்களிலே அல்லாஹ் சோதித்தான், பரீட்சித்தான். அந்த வகையிலே அல்லாஹ் மிக மிக அதிகம் சோதித்த ஒரு மனிதர், ஒரு மாமனிதர், ஒரு தூதர், அது யார்? ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் யார்? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக வர்ணனை செய்து விட்டான். அந்த வர்ணனை பரிபூர்ணமான வர்ணனை. நபியே, நீங்கள் மிக அழகான நற்குணத்திலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நற்குணம் என்ற தலைப்பு எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கும். நல்ல பண்பு, விட்டு கொடுக்கின்ற பண்பு, அதாவது ஏனையவர்களை மதிக்கின்ற பண்பு, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற பண்பு, மூத்தோரை பெரியவர்களை மதிக்கின்ற பண்பு, பொறுமையாக நடக்கின்ற பண்பு, நேர்மையாக நடக்கின்ற பண்பு, இப்படியாக அல்லாஹ்வினுடைய விடயத்திலும் இபாதத்திலும்
அதாவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கலிலும், முஆஷராத் அதாவது கொடுக்கல் வாங்கலிலும், எல்லா விவகாரங்களிலும் சிறந்த குணம் படைத்த பரிபூர்ணமான ஒரு மனிதர் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது நற்குணத்தை பூர்த்தி செய்ய. அப்படியாக இருந்தால் நற்குணத்தை பூர்த்தி செய்த வருபவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அதாவது அவர்களிடத்தில் எந்த குறையும் இருக்க முடியாது. அவருடைய பண்புகளிலே தன்மைகளிலே குறை காண, குறை தேட முடியாத அளவுக்கு பரிபூர்ணமாக எல்லா அம்சங்களிலும் குறை தேடப்பட முடியாத ஒரு மனிதராக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆக்கி வைத்தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த உயர்ந்த ஒரு பண்பை அல்லாஹ் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் அதாவது பரீட்சித்து பார்த்தான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமை என்ற அந்த உயர்ந்த சிஃபத். இன்றைக்கு இந்த தலைப்பை சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாரும் யோசிக்கலும், எங்கள் எல்லாத்தையும் பொறுமை இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, உயர்ந்த பண்பு, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பண்பு. வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பொறுமையாக இருக்கிறோம். வாழ்க்கையில பல கஷ்டங்கள், சிரமங்கள், அது எத்தனையோ வகையில வந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனை முஃமினாக படைத்து விட்டால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டால், அந்த மனிதனை அல்லாஹ் சோதிப்பதெல்லாம் எதற்காக வேண்டி? அந்த மனிதனிடத்திலே பொறுமை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக. அதனால சில நேரம் யோசிக்கலும், எங்களுக்கு வராத சோதனையா? நாங்க பொறுமை செய்யாத அளவு யாராவது பொறுமை செய்திருப்பார்களா? சில நேரம் 4-5 பேர் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு பெரிய சோதனை, இவ்வளவு பெரிய வேதனை, நான் நினைக்கிறேன் என்னைய போல சோதனை யாருக்குமே வந்திருக்காது என்று அவர் சொல்லுவார். இதை கேட்கிற பக்கத்தில் உள்ளவர் சொல்லுவார், உங்களுக்கு வந்த சோதனை என்ன? நான் கண்ட சோதனை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவருக்கு ஏற்பட்ட சோதனையை முன்னால் சொன்னவரை விட அதிகப்படுத்தி சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, நான் பொறுமை செஞ்ச மாதிரி உலகத்தில் யாரும் பொறுமை செஞ்சிருக்க மாட்டார்கள். இணையமானவர்களே, அந்த அளவுக்கு இந்த பொறுமை என்ற தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும், அல்லாஹு அக்பர், இணையமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தொட்டு, சிறு பிராயம் தொட்டு தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. சிறு பிராயத்திலே வளர்கிறார்கள். எப்படியான சந்தர்ப்பத்திலே, எப்படியான நிலைமையிலே வளர்கிறார்கள்? அனாதையாக பிறந்து வளர்ந்தார்கள். அல்லாஹு அக்பர். தகப்பனை இழந்து, 6வது வயதிலே தாயையும் இழந்து, யாருமே அரவணைப்புக்கு கிடையாது. சிறியவர்களோடு விளையாடுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு, உதவி ஒத்தாசையாக இருப்பதற்கு யாருமே இல்லாத நிலைமையிலே அல்லாஹ் வளரச் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறான். யார்? தூதர், இறை தூதர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், உம்மத்தினுடைய மிகப்பெரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் அல்லாஹ் ஆரம்பத்தை முடிவு செய்கிறான். சோதனைகள் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறானாக இருந்தா, ஏன் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளுக்கு நாங்க என்ன சொல்வது? இன்னைக்கு நாங்க சொல்றோம், எங்களுக்கு வார பிரச்சனைகளை பார்க்கிற நேரம், கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை வந்தா தாங்கிக் கொள்ள இயலாது. எங்களுக்கு ஏற்பட்ட ஹயாத்து மௌத்து, நாங்க சொல்றோம் எப்படிப்பட்ட சோதனை. எத்தனையோ குடும்பத்துல ஜனாசா, கிட்ட கிட்ட ஜனாசா வருவது, கிட்ட கிட்ட நோய் நம்பலம் வருகிறது, அடிக்கடி நோய் நம்பலம், அடிக்கடி லாபம் நஷ்டங்கள், அடிக்கடி பிரச்சனைகள், அடிக்கடி இழப்புகள், வாழ்க்கையில் இன்னும் இப்படியான ஏராளமான பிரச்சனைகள் வார நேரம். இணையமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்கிறேன், உண்மையிலே அல்லாஹ் எங்களை விரும்பி இருக்கிறான், நேசித்திருக்கிறான். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஹபீப், அல்லாஹ்வின் இறை நேசர், உற்ற நண்பர். ஆகவே நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்பதற்கு உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் சோதித்தானாக இருந்தா, எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆறுதல் அங்கே இருக்குது.
அல்லாஹ் என்னையும் உங்களையும் விரும்பி விட்டான், அதனால அடிக்கடி வாழ்க்கையில சோதித்து கொண்டிருக்கிறான். அது எந்த தலைப்புல வந்தாலும் சரி, மனதுக்கு வார ஒரு பாரமான விடயம், மனதுக்கு வரக்கூடிய ஒரு கவலையான செய்தி, தாங்கிக் கொள்ள இயலாது, கஷ்டமாக இருக்கிறது, சகித்துக் கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த நிலைமை யாருக்காவது வருமாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான், உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் சோதனை களமாக முஃமின்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறேன். நான் சோதிப்பதெல்லாம் முஃமின்களை தான். ஆகவே சில சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி, பொருளாதாரத்தை கைப்பற்றி, அவருடைய அதாவது விளை நிலங்களை அகற்றி எடுத்து அதன் மூலமாக இப்படியாக பல வடிவங்களிலே சோதனை செய்வேன். இந்த சோதனைகள்ல உண்மையான வெற்றியாளர் யாரு தெரியுமா? வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா قالوا إنا لله وإنا إليه راجعون. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல் குர்ஆனிலே அல்லாஹ் நன்மாராயம் சொல்லுகிறான். அல்லாஹ் யாருக்கு நன்மாராயம் சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மாராயம் அது எப்படிப்பட்ட நன்மாராயம்? உலகத்தோடு மாத்திரம் முடிவடையக்கூடிய நன்மாராயம் அல்ல, ஆகிரத்திலும் அந்த மனிதனுக்கு அந்த நன்மாராயத்தின் பங்கு இருந்து கொண்டிருக்கிறது. யார்? பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக. அல்லாஹு அக்பர். பொறுத்து கொள்றாங்க, மனதால கஷ்டத்தை சகித்து கொள்றாங்க. வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வெளியில போனாலும் பிரச்சனை வருவது, பிள்ளைகளாலையும் சோதனை வருவது, குடும்பத்தாலையும் சோதனை ஏற்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க நல்லா தான் நடக்கிறோம், மற்றவங்களோட எல்லோரோடும் நல்ல முறையில் நடக்க பார்க்கிறோம், ஆனா அடுத்தவங்க எங்களோட நல்ல முறையில் நடக்கிறாங்க இல்ல, அவங்க எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். நான் நல்ல முறையில் நடக்க முயற்சி செய்கிறேன், கதைத்து சிரித்து பேச நான் எத்தனிக்கிறேன், ஆனால் அவர்களோ எங்களோடு மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு சொல்ல வேண்டிய பாடம், நீங்க பொறுமையாக இருங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் மனைவிக்கும் நோய், பிள்ளைகளுக்கும் நோய் நொம்பலம், அடிக்கடி குடும்பத்தில் என் பெற்றோருக்கும் நோய் நொம்பலம், இப்படி கஷ்டத்தோடு வாழ்றேன், பிரச்சனையோடு வாழ்றேன், எனக்கு தாங்கிக் கொள்ள இயலாது. அவருக்கு சொல்ல வேண்டும், உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இப்படித்தான் வைத்திருக்கிறான், இது சோதனையின் களம், இது உங்களுக்கு பொறுமையில வெற்றி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லிவிட்டான், பொறுமையாக இருங்க. இப்படி யார் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஆறுதல் வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த ஆறுதல் வார்த்தையை சொல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருமே இருக்கவில்லை. அதனால தான் வாழ்க்கையின் எல்லா கட்டமும் ஆரம்பத்தில் அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத தருணத்திலே வளருவதாக இருந்தா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இந்த காலத்தில் அப்படி ஒரு புள்ள வளர்றதாக இருந்தா எல்லோருக்கும் இரக்கம் வரும். ஊர்ல உள்ளவங்க, வாரவங்க, போறவங்க, குடும்பம் எல்லாருமே யோசிப்பாங்க, இந்த புள்ளைய நான் பொறுப்பெடுக்கணுமே, நான் அரவணைக்கணுமே. ஏன்? அந்த பாசம் நேசம் வருகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறார்கள்? அப்படியே வயது போகிறது, அரவணைப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்தது பாட்டன் அப்துல் முத்தலிப். ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா வயது வந்து திருமணத்தை அடைந்த பின்னால், திருமணத்தை செய்து கொண்ட பின்னால் அவர்களுக்கு உற்ற துணைவியாக மாறிவிடுகிறார்கள். வாழ்க்கையின் பல தருணங்கள் கஷ்டத்தோடு சிரமங்களோடு தாண்டி செல்லும் பொழுது, எல்லா சிரமங்களிலும் எல்லா கஷ்டங்களிலும் எதிரிகள், அநியாயக்காரர்கள், சூழ்ச்சிக்காரர்கள், பகைவர்கள் இவர்களுக்கு அநியாயம் செய்ய முயற்சி செய்கிறார்கள். வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய சதிகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு பாதுகாத்து அரவணைத்து அவர்களோடு இருந்தவர்கள் தான் அந்த இருவரும். ஆனால் திடீரென்று என்ன செய்ய, அதாவது ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, ஒரே வருடத்தில் இருவரும் மரணிக்கிறார்கள். ஆமுல் ஹுசுன், கவலையின் வருடம் அது, கவலையின் ஆண்டு, கஷ்டம், அந்த அதாவது தாங்க முடியாத நிலைமை, தனக்கு ஆறுதல் சொல்வதற்கு உதவி ஒத்தாசையாக எல்லா தருணங்களிலும் பக்கத்தில் இருந்த தன்னை சிறு வயதிலிருந்து பராமரித்து பாதுகாத்த இருவரும் மரணிக்கிறார்களாக இருந்தா இதைவிட சோதனை யாருக்கு வந்திருக்கு? நாங்க சொல்ற சோதனையை போலையா இது? சகித்து கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள், பெருமையோடு இருந்தார்கள். யாருமே கிடையாது, குடும்பமே எதிரியாக இருந்தார்கள், குடும்பமே எதிர்த்தது,
குடும்பமே அவர்களோடு பகைமை காட்டினார்கள். அநியாயம் செய்வதற்கு துணை போனார்கள். யாரோடு சேர்ந்து? எதிரிகளோடு சேர்ந்து. எப்படிப்பட்ட அநியாயமாக இருக்கும், எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கும்? இதைவிட சோதனையை யார் உலகத்திலே அனுபவித்திருப்பார்கள்? கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தருணத்தில் தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவா, அந்த நபித்துவத்தை கொடுத்து, அல்லாஹ் நபியாக அந்த பட்டத்தை சூட்டி இந்த உலக மக்களுக்கு தீனை, இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பை ஒப்படைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருட வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அந்த மண்ணை அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு தருணம் அங்கே அவருக்கு ஏற்படுகிறது. இது அடுத்த சோதனை. நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். கண்ணியமானவர்களே, நான் சொல்வதெல்லாம் இது வெறுமனே வார்த்தைகளாக இருந்தாலும் இதை அனுபவிக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும்? இந்த சந்தர்ப்பங்களை தாண்டும் பொழுது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படி புண்பட்டு இருக்கும், கஷ்டப்பட்டு இருக்கும், வேதனை அடைந்திருக்கும். யாருக்காக பொறுத்து கொண்டார்கள்? யாருக்காக பொறுமை செய்தார்கள்? அல்லாஹ் ஒருவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி. இவர் பெரிய பொறுமசாலி என்று பேசுறதுக்காக வேண்டி பொறுக்கல்ல, இவரை மாதிரி வாழணும்னு சொல்லி பேர புகழ எடுக்கிறதுக்காக வாழல்ல. ஆனால் முழு வாழ்க்கையையும் ரப்புக்காக அர்ப்பணித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடமும் கதைக்கவில்லை, யாரிடமும் பேசவில்லை, யாரிடமும் அளவில்லை. மனதுக்குள் சுமந்து கொண்டார்கள். முகத்திலே புன்முறுவலை எடுத்துக் கொண்டார்கள். யாருடன் பேசினாலும் சிரித்து கொண்டு பேசுவார்கள். ஆனால் மலையளவு கவலையை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தார்கள். பல்லை கடித்து கொண்டு வாழ்ந்தார்கள். திருமதியினுடைய அறிவிப்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை போல உலகத்தில் சோதனை யாருக்குமே வந்திருக்காது. லகது ஊதீது ஃபில்லாஹி வமா யுஸா அஹதுன். நான் நோவினை செய்யப்பட்டதை போல இந்த உலகத்திலே யாருமே நோவினை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்காக நான் பயமுறுத்தப்பட்டதை போல இந்த உலகத்திலே யாருமே பயமுறுத்தப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மக்காவினுடைய மனிதர்கள், எதிரிகள், விரோதிகள் கஷ்டம் கொடுக்கிறார்கள், வேதனை செய்கிறார்கள். தன்னுடைய தஅவா பிரச்சாரத்துக்கு எதிராக பல சூழ்ச்சிகள், தாங்க முடியாத நிலைமை முடிவு செய்கிறார்கள். இந்த மண்ணை பிரிய வேண்டும், பிறந்த மண்ணை பிரிவது லேசான ஒன்று அல்ல. என்ற பரம்பரை ஊர் இது, எங்கட பரம்பரை குடும்பங்கள் வாழ்ந்த வீடு இது, எங்கட அதாவது தெரிந்தவர்கள், ஊரார்கள், உறவினர்கள் வாழக்கூடிய பூமி இது என்று சொல்லி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் பிறந்த மண்ணை பிரிய யாருமே விரும்ப மாட்டார்கள், யாருமே எண்ணவும் மாட்டார்கள். யாராவது சொன்னா சொல்லுவாங்க, பரவாயில்ல சமாளிச்சு கொண்டு போறேன், அதை கொஞ்சம் பொறுத்து கொள்றேன், அதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றேன். இது மாதிரி வசதியான இடம் வராது, இது மாதிரி குடும்பங்களை சேர்ந்து இருக்கிற இடம் வேற ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்காது, இது மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள ஒரு பூமி, மண் எனக்கு வேறொன்று கிடைக்க மாட்டாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிறந்த மண்ணையும் வளர்ந்த வீட்டையும் தன்னுடைய குடும்பங்களையும் நேசித்து அதனை பிரிய விரும்பாத உள்ளங்களை கொண்ட ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய உத்தரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த மக்கமா மண்ணை பிரிய வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு நிர்பந்தம், பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அனுமதி கிடைக்கிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திடீர் என்பதாக தோன்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய உத்தரவு இது உங்களுக்கு கிடைத்து விட்டது, இந்த மண்ணை பிரிய வேண்டிய தருணம் ஆகிவிட்டது, நீங்கள் உங்களுடைய பிரயாணத்துக்கு தயாராகி விடுங்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட பிரயாணம்? அல்லாஹ்வினுடைய ஆர்டர், அல்லாஹ்வினுடைய கட்டளை. மக்காவை பிரிய போகிறார்கள்.
கண்களிலே கண்ணீர் வடிகிறது, உள்ளம் தாங்கிக் கொள்ளவில்லை, கஷ்டம் மேலிடுகிறது, என்ன செய்வதென்று தெரியாது, சிரமம் தாங்க முடியாத நிலைமையில் தான் இந்த ஊரை பிரிய வேண்டும் என்ற நிலைமை. இப்போது அந்த மக்கமா மண்ணை பார்த்து அழுகிறார்கள். உன்னை நான் பிரிய விரும்பவில்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி நான் உன்னை பிரிகிறேன், திரும்பவும் சந்தர்ப்பம் கிடைத்தால் உன்னை நான் மீண்டும் அடைவேன் என்பதாக பயணத்துக்கு அதாவது தயாராகி யாருமே உதவிக்கு கிடையாது. யார் உதவிக்கு வருகிறார்கள்? குடும்பமா இருக்கிறார்கள், சகோதரர்களா இருக்கிறார்கள். ஆபத்துக்கு கஷ்டத்துக்கு அழைத்தால் உதவுவதற்கு யாருமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனிதர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசர், அந்த நபி தோழர் அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த அன்பும் பாசமும் நேசமும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம் அது. வீட்டை அடைகிறார்கள் மஷூரா செய்வதற்காக வேண்டி. அங்கே மனைவியோடு இருக்கும் சையதுனா அபூ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நாடி வரக்கூடிய நேரம் இது அல்லவே, வலமையாக காலையிலே மாலையிலே வருவார்கள் என்று பகல் நேரம் வருகிறாராக இருந்தால் ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தேவைக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் மகத்துவம், அன்பு, பாசம் இருந்தது. இப்போது அங்கே முடிவை அறிவிக்கிறார்கள், நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்க போகிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா மண்ணை விட்டு பிரிந்து பாலைவன அந்த வழியாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாகனமும் கிடையாது. இப்போது பயணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 800 திர்ஹங்களை செலவழித்து 2 ஒட்டகைகளை வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், இதனை எங்களுடைய பிரயாணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், நாங்கள் இந்த பிரயாணத்தில் இதை பயன்படுத்திக் கொள்வோம். அதில் ஒன்றுக்கு பெயர் தான் கஸ்வா. எதிரிகள் சும்மா விடல, சோதனை இன்னும் முடியல, இன்னும் சோதனை அடிக்கிறது. அங்கே தாருன் நதுவாவிலே எதிரிகள் மஷூரா செய்கிறார்கள். என்ன மஷூரா? இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வெளியே போறாரு, இவருடைய இந்த பிரயாணத்தை எப்படியாவது தடை செய்யணும். ஊர்ல பெரிய ஒரு மாற்றத்தை செஞ்சுட்டு பார்க்கிறாரு. பலரையும் இந்த தீனுக்கு, இஸ்லாத்துக்கு அழைத்து சுவர்க்கத்துக்கு அழைத்துட்டு போறாரு. இவருடைய பணி மதீனாவுல போனா இன்னும் தீவிரமாகும். இதை நிப்பாட்டி விட வேண்டும். இதனை நாம் அதாவது இதற்கு நாம் எப்படியாவது தடை செய்ய வேண்டும். தாருன் நதுவாவிலே மஷூரா நடைபெறுகிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் யார்? அவர்களின் பெரும் பெரும் தலைவர்கள், அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் முடிந்து கொண்டு போகிறது. இந்த மஷூராவை ஆரம்பிக்கிற நேரம் அங்க ஒரு வயோதிபர் நுழைகிறார். தாரிக் இப்னு ஹிஷாம்ல இந்த வரலாறு பதிவாகி இருக்கிறது. இப்ப அவர்கள் பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இந்த முஹம்மத ஒருவர் சொல்கிறார், நாங்க அப்படியே விட்டுடுவோமே, அவரோட பாட்டில் போயிட்டு இருக்கட்டும், எங்களோட ஊர்ல எங்களுக்கு சுதந்திரமா இருந்து எங்களோட வேலைகளை செய்யலாம். இந்த இடத்துல யமன் தேசத்தை சார்ந்த ஒருவரை போல் ஒரு தடிப்பான ஒரு போர்வையை போர்த்தி ஒரு வயோதிப கிழவர் நுழைந்து இருக்கிறார். அங்குள்ளவங்க கேட்டாங்க, இவர் யாரு? அறிமுகம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு. சொன்னாங்க, அவர் யாரென்று மற்றவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னால் அவர் பேசுகிறார், நான் யமன் தேசத்தை சேர்ந்த ஒரு வயோதிபர், உங்களுடைய அபிப்பிராயங்கள் ஏதாவது நல்ல அபிப்பிராயங்கள் சொல்வதற்காக வந்திருக்கிறேன். யார் அவர்? இபிலீஸ், ஷைத்தான் மனித தோற்றத்தில் வந்திருக்கிறான், எங்கட விரோதி. சும்மா விடுவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம விரோதி. இவர் குறுக்கிட்டு சொன்னார், நீங்க சொல்ற மஷூரா அது நல்ல மஷூரா இல்லை, அவரோட பாட்டில் போனால் அங்கே மதீனால போய்த்து பெரிய புரட்சியை செய்து அங்கிருந்து ஆக்களை கூட்டி கொண்டு வந்து உங்களை கொள்ளுவார், விட்டுடுவானோ. இன்னும் ஒருவர் சொன்னாரு, இவரை நாங்கள் அடைச்சி வச்சிடுவோம், பசியில வாடி அவர் மரணிப்பார். அதையும் பார்த்துட்டு இவர் சொன்னாரு, இந்த முஹம்மதோட இருக்கிற தோழர்கள் லேசிப்பட்டாக்கள் இல்லை, உங்களையெல்லாம் தாண்டி வந்து சந்திச்சுட்டு போய் செய்தியை கொண்டு போய் உங்களையும் தாண்டி இவரை மீட்டு கொண்டு போவார், அதுவும் சரி வராது. அபூ ஜஹல் காஃபிர்கள் அவரை வர்ணித்தது அபுல் ஹிக்கம், அறிவின் தந்தை என்று வர்ணித்தார்கள். அதாவது அபூ ஜஹல் மடமையின் தந்தை என்று பெயர் மாற்றப்பட்ட அவன் சொல்கிறான்,
இவரை எப்படியாவது தீர்த்து கட்டிடுவோம், கொலை செய்வோம், இது நல்ல அபிப்பிராயம் என்று அந்த ஷைத்தான் இப்லீஸ் சொல்கிறான். இது அல்லவா மசூரா, இதுதானே அபிப்பிராயம், இதை செய்யுங்க. இப்ப யோசிக்கிறாங்க, இப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து நடுநிசியில வெளியில போவாங்க, விடக்கூடாது, சுற்றி வளைப்போம், வார சந்தர்ப்பத்தில் கொலை செய்வோம். கொடுத்தாங்க, அங்க கிஃப்ட் சன்மானம் கொடுக்கிறதாக வாக்களித்தாங்க. யார் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொண்டு வராரோ அவருக்கு 100 ஒட்டகம், அல்லாஹு அக்பர், அப்படி நினைக்கிறேன், 100 ஒட்டகம் சன்மானம் கொடுக்கப்படும். யார் விடுவார்கள்? சந்தர்ப்பம். முயற்சி செய்கிறார்கள், நான் தான் கொண்டு வர வேண்டும், சூழ்ந்து கொள்கிறார்கள் வீட்டை. அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இப்பே அங்க வீட்டில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய தருணம், காஃபிர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள், தலையை போட்டா விட்டுடுவோம். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. இங்க ஈமானுடைய பெரிய பாடம் இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டூழியம், ஆபத்து விளைவிக்க நாடினாலும் அல்லாஹ்வினுடைய முடிவிலே இல்லாவிட்டால் யாராலும் யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது, எந்த தீங்கையும் இழைக்க முடியாது, அணுவளவும் அசைக்க முடியாது. وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا. சூரா யாசீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி மண்ணை ஏவி தூவினார்கள். அல்லாஹ் அவர்களுடைய முன்னால் பின்னால் இரு சுவர்களை எழுப்பி ஒரு பாதையை அமைத்து கொடுத்தான். காஃபிர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அதாவது சென்று விட்டார்கள். வெகு நேரம் கழித்து பார்க்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாக அங்கே வீட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருந்தார்கள். எட்டி பார்க்கிறார்கள், அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு இருப்பதை நினைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எண்ணினார்கள். ஆனால் ஏமாந்து போனார்கள், முயற்சியை கைவிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, மக்காலிருந்து வளமையாக போற வடக்கு பாதையை தெரிவு செய்த ஆபத்து அங்கே இருப்பார்கள், தென்பகுதி யமன் பகுதிக்கு போற பாதையை தெரிவு செய்து நடப்போம் என்பதாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போது தௌர் குகையை அடைந்து விட்டார்கள். அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதும் கூட காஃபிர்கள் விடவில்லை, சூழ்ந்து கொள்கிறார்கள், அங்கே அடையவழைக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இடத்துல சில துளைகள் இருக்குது, தன்னுடைய ஆடையால் ஒரு துளையை மூடிவிட்டு கால்களால் மற்ற 2 துளைகள், மொத்தம் 3 துளைகளை மூடிவிட்டார்கள். சொன்னார்கள், காஃபிர்கள் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தாழ்ந்து குனிந்து பார்த்தால் நாங்கள் விளங்கி விடுவோம் என்ற அச்சம் கொண்ட பொழுது ஈமானுடைய வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தினார்கள். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க பயப்படவானம், நாங்க 2 பேர் இருக்கிறோம், ஆனால் 3ஆவதாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தை, அல்லாஹு அக்பர். யாருடைய பலத்தையும் ஆயுதத்தையும் எதிர்பார்க்காமல் முழுமையாக படைத்தவன் அல்லாஹ்வின் நம்பிக்கையில் மாத்திரம் ஈமான் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக நான் நடக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த ஊரை துறக்கிறேன், அல்லாஹ்வுக்காக இந்த தியாகத்தை மேற்கொள்கிறேன், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ் உதவியை ஒன்றின் பின் ஒன்றாக காட்டினான். இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதரா? இவர்கள் எங்களை போல ஒரு தோற்றம் இருந்தாலும் படைப்பிலே உடம்பிலே தோற்றத்திலே குறையில்லாதவர்கள். அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு புராக்கை கொடுத்து உதவிய போதும், இந்த அதாவது மிஅராஜுக்கு புராக்கை கொடுத்து உதவிய போதும் ஹிஜ்ரத்துக்கு புராக்கை கொடுக்கவில்லை. இந்த உதவியை காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடினான். எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை இருக்குது. வீட்டில் இருந்து வெளியில போற நேரம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து வெளியே செல்கிறேன் என்பதாக சென்று அதே துஆவோடு வீட்டுக்குள் வந்தால் நானும் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே என்னுடைய வீடு பொருளாதாரம் கடை சொத்து செல்வம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பொறுப்புல வந்துட்டா எந்த செக்யூரிட்டியும் தேவையில்ல. செய்வது பிழை அல்ல, செய்ய வேண்டிய முதலாவது செக்யூரிட்டி துஆ. காலையில மாலையில ஓதக்கூடிய பாதுகாப்புக்குள்ள துஆ, ஆயத்துல் குர்சி எல்லா ஆபத்துக்கள் இருந்தும் பாதுகாப்பு தரும். தொழுகைக்கு பின்னால இருந்து ஓதிவிட்டு போவோம். எத்தனையோ துஆக்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பயப்பட வேண்டாம். தொடர்ந்தும் 3 நாட்கள் அங்கே தங்கி இருந்தார்கள். பின்னால் அங்கிருந்தும் தலைமறைவாக கூடிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களுடைய எதிரிகளின் கண்ணை மூடி அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து மதீனா முனவ்வராவுக்கு அல்லாஹ்
கிட்டத்தட்ட 450 மைல்கள், அதாவது கிலோமீட்டர்கள், 400 அல்லது 450 கிலோமீட்டர்கள் தாண்டி ஒட்டகையிலே பாலைவன தரையிலே கற்கள் முட்கள் நிறைந்த அந்த பாதையிலே எந்த ஏற்பாடும் இல்லாமல் அல்லாஹ் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ள வைத்து ஆபத்துகள் ஏதும் இல்லாமல் அச்சமற்ற விதத்திலே அல்லாஹ் மதீனா முனவ்வராவை 8 நாட்களுக்கு பின்னால் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து அதன் பின்னால் அன்சாரிகள் அங்கே வரவழைத்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வாழ்க்கை பாடம் இருக்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையின் வெளிப்பாட்டை இந்த பாடத்திலிருந்து நானும் நீங்களும் கற்க வேண்டும், படிக்க வேண்டும். ஏன் உங்களோட வாழ்க்கையில வந்த பிரச்சனையா? இப்ப இது நான் சொன்னது 100ல ஒரு சில பகுதிகள், இன்னும் ஏராளமான பகுதிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆகவே யாருமே சொல்லக்கூடாது எங்களை போல ஒரு மனிதர் தான் இவர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னைக்கு சில பேர் வாய் கூசாம சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய இடத்துக்கு அழைத்து சிதறத்துல் முன்தஹாவிலே நேரடியாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நபிமார்களுக்கு தொலை வைத்து எத்தனையோ முஅஜிசாக்கள், சந்திரனை பிளந்தார்கள், எத்தனையோ பேருக்கு உணவளித்தார்கள், தன்னுடைய விரலிலிருந்து சுவருக்கு பின்னால் நடக்கும் விவகாரத்தை காட்டி கொடுத்து அந்த அறிவையும் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதனை பார்த்த எத்தனையோ காஃபிர்கள், யகூதிகள், நசாராக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த எத்தனையோ சம்பவங்கள் இதை சாதாரண மனிதனுக்கு கொடுக்க இயலாது, செய்ய இயலாது. நபிமார்களுடைய உடம்பை மண் தீண்ட மாட்டாது, அது இத்து போக மாட்டாது. அவர்கள் மரணித்தாலும் உயிரோடு இருப்பவர்களை போல அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைத்தான். பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மஅசூமீன்கள், அந்த உத்தம தூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு புனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக இருந்தா அவர்களை பற்றி பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? அவர்களை பற்றி நாம் ஏன் பேசக்கூடாது? அவர்கள் மீது ஏன் ஸலவாத்து சொல்லக்கூடாது? அவர்களுடைய சுன்னாக்களை ஏன் நானும் நீங்களும் விரும்பக்கூடாது? அந்த சுன்னாவை ஒரு ரோல் மாடலாக எடுத்து ஏன் பின்பற்றுவது எங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடாது? இன்னைக்கு சுன்னாண்டா கேவலம், சுன்னாவை கேவலமாக பார்க்கிறார்கள், அதனை அருவருப்பாக பார்க்கிறார்கள். நஊது பில்லாஹ், அதுதான் எங்களுக்கு பெருமை, அதுதான் எங்களுடைய அடையாளம். அந்த சுன்னா எங்களை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் அந்த சுன்னா எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே இந்த தீன், இந்த இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகத்தின் மூலம், அவர்களுடைய அந்த அர்ப்பணத்தின் மூலம் அல்லாஹ் பாதுகாத்து தந்த இந்த தீனையும் இந்த மார்க்கத்தையும் இந்த தீனை அல்லாஹ்வுக்காக வேண்டி நானும் நீங்களும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எத்தனையோ சட்ட திட்டங்கள் இன்று நினைத்த பிரகாரம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. எத்தனையோ விவகாரங்கள், குர்ஆனுடைய விடயங்கள் அது காலுக்கு கீழால் போடப்பட்டு மிதிக்கப்படுகின்றன. கண்ணியமானவர்களே, இந்த தீன் மதிக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அவர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். உள்ளத்தால் நேசித்தால் நாளை மறுமையில் அவர்களோடு இருக்க முடியும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை சரியாக விளங்குவோம், ஹராத்தையும் ஹலாலையும் சரியாக விளங்குவோம், மார்க்கத்தை சரியாக எடுத்து நடப்போம், மஹ்ரமியத்தை சரியாக விளங்குவோம். ஒரு பெண் தனியாக பிரயாணிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. லா துஸாஃபிரன்ன இம்ரஅத்துன் இல்லா வமஹா மஹ்ரம், எந்த பெண்ணும் தனக்கு மஹ்ரமான துணை இல்லாமல் தனியாக பிரயாணிக்க வேண்டாம் என்று சொன்ன வார்த்தையும் வாழ்க்கையின் எத்தனையோ முசீபத்துக்களை, அனாச்சாரங்களை, பாவமான விடயங்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது போல எத்தனையோ விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களாக இருந்தா இந்த ஒவ்வொன்றிலும் பெரிய தாற்பயங்கள், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தலைப்புகள். இதனை வாழ்க்கையிலே எடுத்து நடப்போம், உண்மையாக நேசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தின் பிரயாணம் இந்த அதாவது சஃபர் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இடம்பெற்றது என்ற அடிப்படையிலே சில விடயங்கள்
விடயங்களை ஞாபகம் செய்தோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே உண்மையான அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்படுத்தி அன்னவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் காட்டி தந்த பொறுமை என்ற சிஃபத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு நல்ல பண்பாக எடுப்போம். அதனை வாழ்க்கையின் ஒரு பிரதான ஆயுதமாக எடுப்போம். எங்களுக்கு கோபம் வர சந்தர்ப்பத்தில், பொறுமையை இழக்கிற சந்தர்ப்பங்கள்ல, அது வீட்டுக்குள்ள, வெளியில, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, என்னென்ன விடயங்கள்ல எங்களுக்கு பொறுமையை இழக்கிற நிலைமை வருமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பொறுமையை மேற்கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நாளை மரணத்துக்கு பின்னாலும் அல்லாஹ் அந்த பொறுமையாளர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாகவே வல்லவன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு நல்ல பண்புகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. விசேடமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பொறுமை என்ற அந்த உயர்ந்த பண்பை கொண்டு எங்களை அலங்கரிப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக, குற்றங்குறைகளை மன்னித்தருள் புரிவாயாக, நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்புள்ளவர்களாக ஆக்கியருள்வாயாக. அவருடைய சுன்னாக்களை விருப்பத்தோடு ஏற்று நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாயாக. யஹூதிகள் நசாராக்களுடைய அந்த கலாச்சாரத்தை வெறுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கியருள்வாயாக. எங்களிலே யார் யாரெல்லாம் கடனாளிகள் கஷ்டவாளில் இருக்கிறோமோ அனைவரது கஷ்டங்களையும் கடன்களையும் நிவர்த்தி செய்வதற்கு உதவி செய்வாயாக. எங்களிலே யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறோமோ அவசரமாக ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களை விட்டும் யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரது கபறுகளையும் சுவர்க்கத்தின் பொன்னறைகளாக மாற்றியருள்வாயாக. எங்கள் அனைவரது இறுதி முடிவுகளையும் யா அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على من بعث به بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة. وعليكم بالسنة، فإن السنة تهدي إلى الإطاعة، ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق، فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بالإحسان، فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله، فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وأجملوا في الطلب فتوكلوا عليه، إن الله يحب المتوكلين. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لي ولكم من القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه، إنه هو الغفور الرحيم. استغفر الله الذي لا إله إلا هو. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى ملاك الحسنات. وأعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، بدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه، وعمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة السيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدة شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم، وسائر الصحابة كلهم رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، فمن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر
اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. لا تشوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح، قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. سووا للصلاة رحمكم الله. اعتدلوا واستووا سووا صفوفكم رحمكم الله. குதிகாலில் பார்த்து சஃபலை நேராக நெருக்கமாக அமைத்துக் கொள்ளுங்க. முன்னால் உள்ள சஃபலில் இடைவெளி இருந்தால் அதனை பூர்த்தி செய்த பின்னால் உள்ள சஃபலை ஆரம்பிங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வோனா. அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا لك الحمد حمدا كثيرا. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. تحيات وبركات الصلوات الطيبات لله. السلام عليك أيها النبي ورحمة السلام علينا وعلى عباد الله. اللهم صل على محمد صليت على إبراهيم وعلى آل محمد كما باركت على إبراهيم السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله العظيم. استغفر الله العظيم. اللهم أنت السلام ومنك السلام تباركت ربنا ذا الجلال والإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا لا إله إلا الله وحده لا شريك له. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض الذي يشفع يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء ولا يعودون ولا سبحان الله سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله. لا إله إلا الله وحده لا شريك له. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله على كل حال. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. கௌரமிக்க உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, பேரன்புமிக்க ஜமாத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குத்பா நிகழ்வினை நடாத்திய மௌலவி ஹசான் ஹக்கானி அவர்களுக்கு ஜமாத்தார் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜிசாக்குமுல்லா ஹைரன் ஜிசா. அண்டர் கிராஜுவேட் அமைப்பினர் ஒரு அறிவித்தலை தந்திருக்கின்றார்கள். 2025 வருட காப்போதா சாதாரணதர பரீட்சையில் உயர்தர வகுப்புகளுக்கு தெரிவாகாத ஆண் மாணவர்களுக்கான உயர்கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி ஒன்று சிறந்த வளவாளர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் கணேத்தன IIMT கேம்பஸில் நடைபெற உள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே குறித்த மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அன்பார்ந்த ஜமாத்தார்களே, டெங்கு நோய் தொடர்பாக நீங்கள் பூரண விளக்கம் ஒன்றை பெற்றிருந்தாலும் கூட கடந்த வாரம் நாங்கள் பிரதேச வாரியாக சில சிரமதான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். அதற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் நாங்கள் சுத்தம் செய்த பிரதேசங்களை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், காலநிலை மாற்றம் காரணமாக வெயிலும் மழையும் மாறி மாறி இடம்பெறுவதனால் டெங்கு நுளம்பு பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதனால் கூடுதலாக தொடர்பாக விழிப்போடு இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.